அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் நேரம். எஸ், ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கான நேரம்ங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும், ஜாதக ரீதியாக என்ன சந்தேகம்னாலும் இமீடியட்டாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி எது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ்னாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். அண்ட் நிகழ்ச்சியில் கால் பண்ணி லைன் கிடைக்கலங்க, நான் அவரை பர்சனலாக பார்க்கணும், இல்லை நான் நேரில் தான் என் பிரச்சனையை போய் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சென்னை. அதாவது சூளைமேடில் இருக்க சென்னை 94ல் இருக்காரு. அண்ட் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்டங்க. இல்லை இவரோட வெப்சைட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.astroreddy.com. அண்ட் ஃபோன் நம்பர்ஸும் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 9789914277. இன்னொரு நம்பர் 984159459. லேண்ட்லைன் நம்பரும் சொல்கிறேன், 04423740059. இன்னொரு லேண்ட்லைன் நம்பரும் சொல்கிறேன், 04443540959. பார்த்தீங்களா, 4 நம்பர் நான் சொல்லியிருக்கேன். எந்த நம்பர்லையாவது உங்களுக்கு கண்டிப்பாக லைன் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சார்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறமா போய் மீட் பண்ணுங்கள். சார் இந்த மாதம் முழுவதும் சென்னையில் தான் இருக்கார். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கால் பண்ணுற எல்லாருமே என்ன இன்ஃபர்மேஷன் தரணும்னா, நீங்கள் பிறந்த நேரம், வருடம், மாதம் இதை மட்டும் சொல்லிவிட்டு பிறந்த ஊர் சொன்னீங்கன்னா போதும். இதை மட்டும் சொன்னீங்கன்னா நீங்கள் ஏன் கால் பண்ணுறீங்கன்றதையும் நம்ம சார் சொல்லிடுவார். அதுக்கு மேலே வந்து என்ன அப்படிங்கிறத சார்ட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாரை ஷோக்குள்ள இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த வீக் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு ட்விஸ்ட், ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்திட்டு போயிட்டோம். என்னவா நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் மறக்கவே மாட்டேன். இந்த பில்லி சூனியம் இதை பற்றிலாம் பேசும்போதே ஷோ டைம் முடிஞ்சு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு அதே கேள்வியோடு வந்திருக்கேன் சார். இந்த பில்லி சூனியம்னா என்ன சார்? அதே மாதிரி மாந்திரிகம், தாந்திரிகம் அப்படின்றாங்க. நான் வந்து இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான விளக்கம். பில்லி சூன்யங்கிறது வேற, மாந்திரிகம் தாந்திரிகம் என்பது வேற. ஒரு பொருள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த பேனா இருக்குன்னு வச்சுங்க, இது தாந்திரிகம். இந்த தாந்திரிகத்தில் இதை என்னால் மறைக்க முடியும். அப்படியே ஃபுல்லாக நான் மறைச்சிட்டு கையில் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுறது வந்து தாந்திரிகம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியாது, இது தாந்திரிகம். மாந்திரிகங்கிறது ஒரு சில மந்திரங்களை ஏவல் சொல்லி அதை சொல்றது மாந்திரிகம். பில்லி சூன்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சூன்யம்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாததை இருப்பது போன்ற ஒரு கற்பனை. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி ஒரு நிழல் இருக்குது, எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, எனக்கு யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சார், என்னை வந்து கேவலமாக திட்டுறாங்க சார், இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது அத்தனையுமே ஜோதிடத்தோடு சம்மந்தப்பட்டது தான். அதர்வண வேதத்தில் 4வது வேதத்தில் உங்களுக்கு இந்த அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு ராகு தசை நடந்தாலோ, சனி தசை நடந்தாலோ, அல்லது 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடந்தாலோ தான் இதெல்லாம் நமக்கு பாதிக்கப்படும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நமக்கெல்லாம் யார் தோணு? இறைவன் இருக்கிறான். இறைவன் ஒருவன் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சார், எனக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் நானே பேசிட்டு இருக்கேன், காலேஜ் எல்லாரும் திட்டிட்டு இருப்பாங்க. வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசுறோம். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். என்னோட நேம் ஹேமமாலினி. சொல்லுங்க ஹேமா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? உங்க பிறந்த நேரம், தேதி. எனக்காக தான் அழைச்சிருக்கேன். உங்க பிறந்த நேரம், தேதி சொல்லுங்க, வருஷம். 29/8/94. ஓகேமா, டைம் 1:22 PM. ஓகே, ஹேமமாலினி எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சென்னையில எங்கமா இருக்கீங்க? தரமணி. எங்க அப்பா, இது உங்க ஜாதகமாமா? ஆமா. என்னம்மா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே, கஷ்டப்படுறீங்களே. முதல்ல உடம்பு, திருமண வாழ்க்கை, செய்யும் தொழில், ஃபினான்ஸ், படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊருக்கு எவ்வளோ அர்த்தம் தெரியுங்களா? மிகப்பெரிய அர்த்தம். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொல்லுமா. கேளுமா. என்னோட பிரெக்னன்சி டைம்ல முதல் குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதாவது டெலிவரி ஆன பிறகு ரொம்ப சிரமப்பட்டேன். மறுபிறவி மாரி நான் எடுத்து வந்திருக்கேன். ஆமாமா. இப்போ நான் எனக்கு 2 months பிரெக்னெண்டா இருக்கேன். இதுக்கு நீங்க முதல்ல மனசை வந்து சாந்தமா வச்சுக்கமா. உங்க அப்பா கிட்ட பேசுற,
உன் குரு கிட்ட பேசுற. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. முதல்ல ஆங்ஸைட்டியை விட்டுடு. உங்க வீட்டு நம்பர் சொல்லு. நம்பர் 28. 20 28/34. சரிம்மா. அந்த வீடு எந்த திக்கு பார்த்த வாசப்படிமா? கிழக்கு. மேற்கு பார்த்து உள்ள வரணும். கரெக்ட்? கிழக்கு பார்த்தபடி இருக்கும். நாங்க சூரியனை உதிக்கிற பக்கத்தை நாங்க பாக்குறோம். அதுதான் மேற்கு பார்த்து வீட்டுக்குள்ள வரணும். கரெக்டா? ஆமா ஆமா. அப்ப நான் கேட்கறது கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லுமா. உள்ள வரும்போது லெஃப்ட் சைடுல கிச்சன் இருக்கா உங்க வீட்டுல? ஆமா. லாஸ்ட்ல ஒரு லெஃப்ட்ல வந்து ஒரு லெட்ரின் பாத்ரூம் இருக்கா? லெஃப்ட்ல இல்ல ரைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடுமா. முதல்ல பயத்தை வீடு. நான் உனக்கு ஒரு மனோகிலி உனக்கு இருக்கு. என்னை வந்து இந்த வாரம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கமா, என்னை வந்து பாரு. உங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வா. நான் முதல்ல உங்கள் முகத்தில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். நான் ஒரே ஒரு கயிறு மட்டும் தரமா. அந்த கயிறை வந்து கையில் கட்டிக்கோ. மனோதிடம், மனோதைரியம். நல்ல பிள்ளை பிறக்கும். நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறப்பான். இன்னைக்கு புதன்கிழமை. அற்புதமான குழந்தை பிறக்கும். கவலைப்படாதமா, நானே பேர் வச்சு தரேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஹேமா சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னமா? இப்போ ஹேமாக்கு வந்து இன்னொரு காலர் வெயிட் பண்ணலையா? இல்ல நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன கேள்வி. ஆமா. சோ இப்போ இந்த ஹேமா வந்து பேசுனாங்க, இவங்களுக்கு வந்து நீங்க மாந்திரீக ரீதியா ட்ரீட்மெண்ட் எப்படி சொல்வீங்க? அதுதான் அந்த நியூமராலஜில பாத்தீங்கன்னா இந்த வீட்ல வந்து தேவையில்லாத கிளி கொடுக்கக்கூடிய நியூமரிக்கல் பவர் அவங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு ஒன்றும் ஆகாது சார், ஆனால் ஒரு பயம் இருக்கு, எனக்கு அந்த முதல் குழந்தை மாதிரி ஆயிடுமா. இதுக்கு என்ன பண்ணோன்னா முதல்ல அவங்கள கூப்பிட்டு ஆசுவாசப்படுத்தி அந்த வீட்டினுடைய நியூமராலஜிக்கு சில சங்குகள், ஆத்ம சங்குகள் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த ஏவல் பின்னி சூன்யத்துக்கு சங்குங்கிறது மிகப்பெரிய ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. அந்த சங்கு வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நிர்பயம் போகும், பயம் போகும், நிம்மதியான டெலிவரி கிடைக்கும். ஓகே, அதுதான் நான் கொடுக்கிறது தான் அந்த பவர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் வந்துட்டாங்க. வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? கணேசன் நாமளே. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸ்பீட். 19/2/1989. எத்தனை மணிக்கு பிறந்தாருமா? காலையில 7:43. ஓகே, இது யாரோடதுமா? என்னோட மகனோட. உங்க மகன். ஓகே, என்ன பண்றாரு? சாஃப்ட்வேர் லைன்ல. இவருக்கு செய்யற தொழில இப்ப இடமாற்றம் வரப்போகுது. போன மாசம் வந்து இவருக்கு ராகு கேது மாறினார் இல்லையா, இடமாற்றம் வரும். அதுக்கெல்லாம் நீங்க கூப்பிடல. திருமண வாழ்க்கை ஓப்பனா பேசுவார். அதுதான் பலம், அதுதான் பலவீனம். இவருடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனாலையும், இவருடைய ஜாதகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிங்கிறதுனாலையும் ஸ்டடியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. நீங்க பாருங்கன்னுவார், அப்புறம் நான் சொல்றேன்னுவார். நீங்க எப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, கேட்க வேண்டாமா? என்னம்மா, கரெக்ட் தானே? அப்ப பிரீத்தி கிட்ட சொல்லுங்க. ஏன்னா பிரீத்தி வந்து இதெல்லாம் கரெக்டா எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சார். அது நீங்க வந்த முத நாள்ல இருந்து எனக்கு இருக்கு சார். இதுக்கு அவரு எங்கம்மா இருக்காரு உங்க பிள்ளை? என் பிள்ளை பெங்களூர்ல இருக்காங்க. அம்மா, என்னை வந்து பார்க்க சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, அவர் பெங்களூர்ல எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அது தெரியாது சார், நாங்க படிக்காதவங்க. இல்ல, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலையே நான் சில எளிமையான பரிகாரம் தரேன். நீங்க ஒன்று செய்யுங்கம்மா, அவரை தொடர்பு கொண்டு என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் பேசுறேன். எங்க ஆபீஸ்ல பேசுறவங்க கிட்ட சொல்லுங்க. எங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா என்ன தொடர்பு கொள்ள சொல்லின்னு நான் அவருக்கு பேசி வழிகாட்டுறேன். இந்த வருடம் அவருக்கு நல்லபடியா திருமண வாழ்க்கை அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அம்மா, கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க, சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு காலர் சார். வணக்கம், உங்கள் நேரம். சொல்லுங்க, குயிக். ஹலோ, சொல்லுங்க. பிரீத்தி, என்ன சார் சொல்றீங்க? அது புரியல எனக்கு. வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. அடுத்த காலர் சொல்லுங்க. ரெடி. ஹலோ, சொல்லுங்கம்மா. அவங்க லைன் கிடைச்சிருச்சுன்னு பதட்டத்துல இருக்காங்க. அவர் பேர் சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பேரு சுகுமாருங்க, மேசராசி. இல்ல, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. தேதி, மாதம். 9/10/1997. 97. பிறந்த நேரம் 95. சரி. பிறந்த நேரம் 9/10/1995. எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? மணி எத்தனை மணிக்கு பிறந்தாரு? நைட் 10:55. 10:55. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. இது யாருடைய ஜாதகமா? அவங்க பையன். பையனோட ஜாதகங்க. அவருக்கு வேலையெல்லாம் ஒண்ணும் சரியா ஒண்ணும் ஒத்து வரலைங்க. அதான் முதல்ல வேலைம்மா. இப்போதைக்கு அவருக்கு 23 வயது 5 மாதம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி. இவருக்கு முதல்ல வேலை தாமா பிரச்சனை. முதல்ல வேலை. இவருக்கு வேலை எப்போ கிடைக்கும்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்கு ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி கிடைக்குமா. ஆனால் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 ஆத்ம சங்கு தரேன். அந்த 5 ஆத்ம சங்கில் வீட்லேயே நல்லெண்ணெய் தீபம் போடணும். இவரை போட விடாது, அந்த கிரகம் விடாது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் வீட்டில் இருக்கும்போது அந்த ஆத்ம சங்குல நல்லெண்ணெயில் தீபம் போட்டு ஒரு 11 நாள் வழிபட்டால் இவருக்கு முதல்ல ஒரு இன்டர்வியூ ஒரு வழின்னு ஏற்படும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக வேணும்னா இந்த வாரம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கேன், என்னை வந்து பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் உமாராணிங்க. உமாராணி, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, உமாராணி, உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு. எங்க இருந்து பேசுறீங்க? குயிக்கா சொல்லுங்க. நான் வந்து பையனுக்காக வேண்டி பேசுறேங்க. அவர் பேர் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சுகுமார். 9/1989. 9/9/1989 கரெக்ட்டுங்களா? இல்லைங்க சார், 7/9/1989. சரிங்க. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? 8:05 AM சார். வெரி குட். எங்க இருந்து பேசுறீங்க தம்பி? சார் பொள்ளாச்சி வட்டம் சார், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம். உங்க பேர் என்ன தம்பி? சார் என் பேர் வந்து வீரமுத்துங்க சார். இன்னும் முதல் படியிலேயே நிக்கிறீங்களே. 29 வயசு 6 மாசம் 11 நாள். இன்னும் முதல் படியிலே இருக்கீங்க. எப்பதான் சார் எனக்கு விடிவு காலம் கிடைக்கும்? நான் இங்க எல்லா ஜோதிடர்கிட்டையும் பார்த்துட்டேன் சார். ஒருத்தர் 7.5 சனிங்கிறார், ஒருத்தர் புதன் தசைங்கிறார். இதுக்கு எப்பதான் சார் விடிவு காலம் கிடைக்கும்? இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்க நிக்கிறீங்க. கரெக்ட்? ஆமா, கரெக்டுங்க சார். சார், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன் சார். அடுத்த மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு விடுதலை காலம். இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வலம்புரி சங்குல அந்த பன்னீர் வச்சு வழிபடணும். அந்த பன்னீரை முகத்துல தெளிச்சுக்கிட்டு நீங்க எந்த காரியத்துக்கு போனாலும் ஜெயிக்கலாம். அதுலயும் அந்த பன்னீருங்கிறது லக்ஷ்மியோட அம்சம். இந்த பன்னீரை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெயிக்கலாம். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி வீரமணி சார். ஒரு சின்ன டவுட் சார் மறுபடியும். ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து இந்த பன்னீர் சங்கு பத்திலாம் சொன்னீங்களே, இவருக்கு தாந்திரிக வழியா என்ன வழி சொல்வீங்க? தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம். தேங்காய் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இந்த தேங்காயில தாந்திரிகத்துல வந்து மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கலாம். தேங்காவை நல்லா கிளியரா சுத்தமா பண்ணிட்டு மஞ்சள் தடவி 11 நாள் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஓகே. அதுல இவர் தலைக்கு வச்சு படுத்து தூங்கணும். மறுநாள் அதை குங்கம் வச்சு ஒரு 4 மூலை சந்தையில அது நடுவுல தலையை சுத்தி உடைக்கணும். அது உடைக்கும் போது தூள் தூளா உடைஞ்சிருச்சு அப்படின்னா இவர் கேட்கிற வேலையும் மாலையும் நல்லபடியா அமையும். ஆனா ஒரு சில நேரத்துல தேங்காய் எவ்வளவு முறை அடிச்சாலும் உடையாது, அது பந்து மாதிரி எகிரும். அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். அதுதான் தாந்திரீகம். அந்த தாந்திரீகத்துல நம்ம செய்யும் போது ஜெயிக்கலாம். இன்னும் கூட அவருக்கு எளிமையான பரிகாரம் என்னன்னா, உப்பு இருக்கிறீங்களா, கல் உப்பு. அந்த கல் உப்பை 3 நாள் டெய்லி சாயந்தரத்தில் ஒரு 6 மணிக்கு ஒரு லேசாக ஒரு அந்த நெருப்பில் போட்டு இவர் பேரை சொல்லி அப்படியே வதக்கி எடுக்கணும். முதல்ல அப்படி எடுக்கும்போது அதில் இருந்து வர்ற வாசம் அந்த வீடு முழுவதும் வரும்போது இவருக்கு அந்த எனர்ஜி லெவல் கூடும், நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். இன்னும் எனக்கு டவுட் இருக்கு, நம்ம பேசிடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? சொல்லுங்க நடராஜன் சார். உங்களுக்காக தான் அழைச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 1/1/1961. 61. நேரம்? நேரம் 6 சாயங்காலம் 6:34. 6:34. எங்க சார் இருக்கீங்க இப்போ? திருச்சியில இருக்கோம்மா. திருச்சியில எங்க இருக்கீங்க? திருச்சியில சீரகத்துல இருக்கேன். ஏங்கப்பா, சந்திரமங்கல யோக ஜாதிக்கு கோபம் ஜாஸ்தி, டென்ஷன் பார்ட்டி. ஆமா, முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ இருக்கு. கேக்குங்களா சார்? முகத்துல மச்சம் இல்லைங்கம்மா, அடிப்பட்ட தழும்பு எல்லாம் இருக்கும். இவருக்கு வந்து கரெக்டா பேசுவார். இவருடைய ஜாதகத்துல எல்லாம் கரெக்டா இருக்கும் சார். அதெல்லாம் தப்பே கிடையாது சார். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும்
உடல் ஆரோக்கியம், ஃபினான்ஸ் ப்ராப்ளம், மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. இத்தனைக்கும் தப்பான வழிக்கு போகக்கூடியவர் இல்லை, நேர்மையானவர். உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ அஷ்டம சனி, 8ஆம் இடத்துல சனி வரார். திருச்சியில் எங்கே இருக்கீங்க சார்? ஸ்ரீரங்கத்தில் இருக்கீங்க சார். ஒரு எளிமையான பரிகாரம், ராமானுஜருக்கு நீங்கள் தயிர் சாதம் மத்தியானத்தில் படைச்சு நீங்கள் தானம் பண்ணுங்க. முதல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டுமல்ல, நிம்மதியான வாழ்க்கை மட்டுமல்ல, வருமானம் கூடும். அது மிகப்பெரிய தாந்திரிகத்தில் மிகப்பெரிய பலன். அப்படி இல்லைன்னா புளியோதரை வந்து தானம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் காலர், வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? பாண்டிச்சேரி சாத்தி பக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாண்டிச்சேரி. என் மகனுக்காக கேட்கணும். ஓகேம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுமா. டேட் ஆஃப் பர்த் 24/5/1992. 92. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவு 12:37. 12:37 தான் பிரச்சனை. 24 25? 24 சார். ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை. வெரி குட். இது யாருடைய ஜாதகமா? உங்க மகன் பையனுடைய ஜாதகம். ஓகேம்மா, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. சரி சார். உங்களை ரொம்ப அழ வச்சுட்டான் போல. படிப்பில் தடைப்பட்டு தேவையில்லாமல் நட்பினால் கூடா நட்பு கேடா முடிஞ்சு இப்போ தான் இவர் நிறைய மாறிட்டாருமா. கரெக்டா? ஆம் சார், ஆம் சார். ஆமாம்மா, இவனுடைய ஜாதகத்தில் இனிமே அற்புதமாக இருக்குமா. அதுலேயும் இவன் ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளி நாடோ வெளி மாநிலமோ இவருடைய ஜாதகத்தில் நல்லாமே. பாண்டிச்சேரியில் தானமா இருக்கீங்க? நான் விளாம்பட்டி சாத்தி பக்கத்துல விளாம்பட்டி சார். ஓ, விளாம்பட்டிங்களா? ஓகே. என்ன சென்னையில் பார்க்க முடியுமாம்மா? அவரை கூட்டிகிட்டு வர முடியுமா? கொஞ்சம் சிக்கல் சார். சரி, அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார், ஸ்டைலாக இருப்பார், நல்ல அழகான முகம். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் சிவன் கோவிலுக்கு திங்கக்கிழமையில் போய் நல்லெண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா முதல்ல இவருக்கு வேலையும் மாலையும் நல்லபடியாக அமையும். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரை, சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரை, நம்பர் 52/66 பாஷா தெருவு, சூளைமேடு. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் இருக்கேன். பிரீத்தி சொன்ன நம்பர்லேயும் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தாராளமாக பார்க்கலாம். வேறு ஏதாவது கேட்கணுங்களா? இல்லை சார், அவ்வளோதான். நான் வந்து ஷாக்லேயே இருக்கேன் ரொம்ப நாளாவே. நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க. வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? சங்கர் என்னோட பேர் வந்து. ஓகே சங்கர் சார், யாருக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எனக்காக மேடம் ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் 28/7/79 மேடம். ஓகே சார், பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவு 10:30 மணிக்கு மேடம். இரவு 10:30 மணிக்கு. சென்னையில் தான் பிறந்தீங்களா? எந்த ஊரில் பிறக்கீங்க? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம். அரியலூர். இப்போ எங்கே இருக்கீங்க சார்? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், செங்கந்தபுரம் பக்கம். ஓகே, இப்போ அங்கே தான் இருக்கீங்க. என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? எனக்கு வந்து இன்னும் வந்து எதுவும் அமைய மாட்டேங்குது சார். திருமண வாழ்க்கை, செய்யும் தொழில், இது இரண்டுமே உங்களுக்கு அனல் மேல் பட்ட புழுவாக தான் இருப்பீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். உங்கள் ஜாதகத்தில் வந்து சொந்தங்கள் பந்தங்கள் 2 பேருமே உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. 2 கை 2 கால் தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப பேச ஆரம்பித்தா நீங்கள் அழுதுருவீங்க. சார், என்னுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஏன் தான் எனக்கு இறைவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தான்? அதனாலேயே எனக்கு சாமி மேலே பக்தியே போயிடுச்சு சார். செஞ்சாத வாழ்க்கை வரப்போகுது, இது எதுக்கு கோயிலுக்கு போகணுன்னு அப்படி ஆயிடுது சார். என்ன நான் சொன்னது கரெக்டு தானே? ஆமாம் சார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன் சார். அக்டோபர்லேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும், புதிய உறவு வரும், அற்புதமான வாழ்க்கை வரும். வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும், நான் விட்டு போச்சுன்னா கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். சார், எனக்கு வந்து அரசு உத்தியோகம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார் ஜாதகத்திலே. சரி, சரிங்க சார். எனக்கு வந்து இதுக்கு பிறகு என்ன சார் செய்யலாம் சார்? சார், ஜோதிடர் சொல்லிட்டார் சார் அரசாங்க உத்தியோகம் இல்லைன்னு. அரசாங்கம் சொல்லிச்சா? அரசாங்கம் சொல்லலாம் சார். இன்னும் ஏன் சார் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சார். ஒன்றே ஒன்று தான், உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்க மாட்டேன்றீங்க. அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னா. ஆனால் நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கான் பாருங்கள், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கான். நிச்சயமாக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்னை சென்னையில் வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சங்கர். அடுத்த காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ
லைன்ல இருந்துட்டே பேச மாட்டாங்க சார். சார் ஓகே சார், நீங்க பேசும்போது நடுவில் ஔஷதம் அப்படின்னு ஏதோ சொன்னீங்க, அந்த வார்த்தையே எனக்கு புதுசா இருக்கு. ஔஷதம்னா ஒன்றும் இல்லைம்மா, மருந்து. ஒரு சில பேருக்கு வந்து சில மருந்துகள் வந்து மிகப்பெரிய ஔஷதமா இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பசுமாடு இருக்கு, அந்த பசுமாட்டுல குழம்புல பட்டு வர்ற தண்ணி இருக்கு தெரியுங்களா, அது மிகப்பெரிய ஔஷதம். நாங்க நிறைய பேருக்கு வந்து பசுமாட்டுக்கு போய் பச்சை இது வந்து இலைகள் அகத்திக்கீரைகள்லாம் தானம் பண்ண சொல்லுவோம். ஆனா அது எதுக்காக தானம் பண்ண சொல்லுவோம்னா, அந்த இடத்துல அந்த குழம்புல பட்டு வர்ற நீர் வந்து ஔஷதம். அந்த நீர் உங்களுக்கு மேலே படணும். அந்த குழம்புலேருந்து வர்ற நீர் பட்டாலே மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். சாயந்தரத்தில் கோதூளி லக்னம்னு சொல்லிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது அந்த தூசு வருது பாருங்க, அந்த தூசு ஔஷதம். அதனால தான் சங்கராச்சாரியார்கள் மத குருமார்கள் எல்லாம் சாயந்தரத்தில் பசுமாட்டு இதுல வந்து உட்காருவாங்க. காலர் வந்துட்டாங்க சார். வணக்கம், இது உங்கள் நேரம். என் கணவருக்காக கேட்கணும். அவர் பேரு, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் சொல்லுங்க. சங்கர் 15/3/1978. பிறந்த நேரம் நேரம் தான் தெரியல. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, அதுல கண்டுபிடிக்கலாம். ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. கரெக்டா? ரோகிணி நட்சத்திரம், உத்திராட்ட நட்சத்திரம்னு சொன்னாங்க. அப்படிங்களாமா? அப்பன்னா தேதியே தவறுமா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தேதி நீங்க சொல்றதே தவறு. நீங்க அவரை கேட்டுக்கிட்டு வந்து என்ன மறுபடியும் தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த காலர் போலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ ஹலோ சார், உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, தாராளமா பேசுங்க. தெரியல சார். சரி, ஓகே சார் வந்துட்டாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியன் சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க. பையனுக்காக கேக்குறீங்க, டேட் ஆஃப் பர்த் 2/7/92. 92. சூப்பர் சார். பிறந்த நேரம் காலை 5:35. 5:35. சார் எங்க இருக்கீங்க, எங்க பிறந்தாங்க அவங்க? ஈரோடு. எல்லாமே ஈரோடு தானா? இப்போ எங்க இருக்கிறது பூனேல இருக்காப்லங்க, சாஃப்ட்வேர் லைன்ல. ஓகே, அவருக்கு ஒரே ஒரு கேள்விதான். சரி, இடமாற்றம் வருமா, பையன் என் கூட வந்துருவானா, நல்ல வாழ்க்கை வருமா? நல்ல பையன், அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், தெள்ள தெளிவாக இருப்பான். சளி சம்பந்தமான பிரச்சனை, உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும். புதன் மகாதிசை நடந்திருக்கு சார், இவருக்கு ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, என்ன உங்களுக்கு குறை, என்ன பிரச்சனை? ஹலோ சுப்பிரமணியம், என்ன குறை? மேரேஜ் வாழ்க்கை அவர் என்ன சொன்னாரு, அத்தை கேட்டீங்களா? அவரை கேட்டீங்களா நீங்க? ஹலோ, அவரை கேட்டீங்களா? மேரேஜுக்கு அவர் ரெடினாரா? ரெடியா இருக்காரா? அப்போ ஒன்று செய்யுங்க சார், நீங்க என்ன வந்து சென்னையில பாருங்க, திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கும் ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் நான் எழுதி தரேன். ஏன்னா இவருடைய லக்னத்துல அந்த சூரியன் மிக வலுத்து காணப்படுவது கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது. தொடர்பு கொள்ளுங்க, நான் இவருக்கு சொல்லித்தரேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சுப்பிரமணி சார். அடுத்த காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? எங்க பையனுக்காக கேட்கணுங்க. கோவேந்தன் ஒரு பேரு. ஓகேம்மா, அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, நேரம் சொல்லுங்க. 14 ஓகே 14/9/1989. 89. ஓகேம்மா, பிறந்த நேரம் காலையில 10:45. 10:45. எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல பிறந்தாரு? சென்னையில தான் பிறந்தாரு. சென்னையில தான் இருக்கோம் நாங்க. ஓகேம்மா. வெரி குட். சென்னையில எங்கம்மா இருக்கீங்க? திருவல்லிக்கேணியில இருக்கோங்க சார். முதல்ல நல்ல வேலையும் நல்ல மாலையும் இவருக்கு எப்ப கிடைக்கும்? ஆமாங்க சார். ரொம்ப அற்புதமான பையன். பேரு கோவேந்தன். கோனாலே அரசன், வேந்தன்னா அவரு அரசன் தான். அரசனுக்கு அரசன், மாமன்னன் பேரு. நம்ம டிவி எங்க உட்காந்து பேசுறோம், வேந்தன். வேந்தனுக்கு வேந்தன். இது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, இதெல்லாம் இறைவனது ஒரு செயல்தான். ஆகவே நீங்க கேட்கிற இந்த புரோனாலஜி, இவர் மாமன்னனாக வருவான். நீங்க வச்ச பேர் நல்ல பேரு, ஆனா குடத்திலிட்ட விளக்கு மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க இருக்கிற இடம் பார்த்தசாரதியினுடைய பாதத்துல இருக்குது. பார்த்தசாரதி உன் பாதமே கதி. என் ஆபீஸ்ல வந்து பாருங்க, எளிமையான பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தசாரதி கோவில்ல நான் சொல்லி தரேன். அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல வேலை, அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மருமக. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Next caller. வணக்கம், இது உங்கள் நேரம். சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நான் சுந்தர்லால் பேசுறேன் சார். சுந்தர்லால் எங்க இருந்து? ஆமா, எங்க? மதுரையில இருந்து. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 20/1/1971 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க?
11:57 AM சார். ஓகே. ஓகே. சௌராஷ்டிராவா நீங்க? ஆமா சார். வெரி குட், சூப்பர். கேது மகாதிசை தொழில் பாதிக்குது. ஆமா சார். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரைவேட் ஜாப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ ஜாப் இல்லாம இருக்கேன். ஜாப் மட்டும் இல்லாம இல்ல சார், இரவுல வந்து தூக்கம் இல்லை, ஒரு கிளி, எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா, ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா, ரொம்ப நர்வஸ் ஆயிட்டீங்க இல்ல? ஆமா சார். பயப்படாதீங்க சார், ஒரு நல்ல விஷயம். ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆனா நீங்க மதுரையில எங்க இருக்கீங்க? மதுரையில முனிச்சாலையில இருக்கேன் சார். ஓகே சார், கூடல் அழகர் கோவிலுக்கு போங்க. கூடல் அழகர் கோவில்ல நல்ல தயிர் சாதம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எள் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நீங்க தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 வாரம் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு வருமானம் முதல்ல ஃபிக்ஸ் ஆகும். இன்னும் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு வலம்புரி சங்கோ திரி சங்கோ தரேன். ஆனா இதுலயே உங்களுக்கு கிடைச்சிடும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் சின்னமாங்க, ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக அழைச்சீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரங்க கேக்குறேங்க. 16/11/1983. 83. பிறந்த நேரம்? 1972ங்க. 1972. 72. சரி, ஓகே. ஓகே, எத்தனை மணிக்கு? நைட்டு 10:30 மணிக்குங்க. புதன்கிழமை மணிக்கு பிறந்தாரா? வியாழக்கிழமை நைட்டு 10:30 மணிக்குங்க சார். வெரி குட். அப்பனா மறுநாள் பிறந்திருக்கார். இவருடைய ஜாதகத்துல தொழில் பாதிக்குது. என்னமா தொழில் பண்றாரு? அவர் வெளியில வேலைக்கு தான் போயிட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் நான் பள்ளிப்பாளையம் வரேன். ஜோதிடர் மகாநாடு பள்ளிப்பாளையத்துல மகாநாடு நடக்குது. அந்த பள்ளிப்பாளையம் மகாநாட்டில் நான் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வரேன். ஓகே சார். ரொம்ப ரொம்ப அற்புதமான அந்த மகாநாட்டில் எல்லா ஜோதிடர்களும் அகில இந்திய இருந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்துன்னா இவரோட ஷர்ட்டை எடுத்து நீங்கள் இடுப்பில் வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமையில் அதுவும் 10:12 ராகு காலத்தில் போயிட்டு பன்னீரால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பன்னீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிச்சிங்க. கோமதி சக்கரம்னு ஒன்று தரேன். வெள்ளிக்கிழமையில் அங்கேருந்து ராகு காலத்தில் இந்த கோமதி சக்கரத்துக்கு எப்படி நீங்கள் பூஜை பண்ணான்னு சொல்லித்தரேன். அற்புதமான லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, வணக்கம்மா, உங்க டேட் ஆஃப் பேர் பர்த் கொடுங்கம்மா. சார் 10/5 ம் 10/5/2007ங்க சார். யாருதுமா அது? இது என்னோட மகன்துங்க சார். பேரு? எத்தனை மணிக்கு பிறந்தார்? மாலை 4:27க்கு பிறந்தார் சார். வெரி குட். பேர் என்னம்மா குழந்தைக்கு? கிருஷித் சார். சூப்பர். இன்னைக்கே எழுதி வச்சுக்கம்மா. ஒரு IAS ஆஃபீஸரோ ஒன்றும் பிரமாதமா டாக்டருக்கு படிப்பான். அற்புதமான பையன் சார். இப்போ டைம் எப்படி இருக்குங்க சார்? சூப்பர் பையன். இப்போ அவன் தான் பேசுறான். நாங்க இல்ல சார், அவர் பேசல சார். சூப்பர் பையன். ஆனா இவனுடைய ஜாதகத்துலமா 7 வயசு போனா நல்லா இருக்குமா. இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணுங்கிறவங்க என்ன நேர்ல வந்து பாருங்கம்மா. ஏன்னா அங்க பாருங்க, எங்க டைரக்டர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். சார் நீ ஆயிடுச்சு சார், முடிங்க சார், அடுத்த வெள்ளிக்கிழமை பேசுங்க சார், இங்க பிரீத்தி பாருங்க, அந்த மாதிரிலாம். அதனால இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்ன தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இன்னைக்கு நிறைய காலர்ஸ்ட்ட பேசிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் இருக்கு. பட் அந்த டைம் முடிந்த காரணத்தால என்ன கொஸ்டின் ஒரே ஒன்று சொல்லுங்க, நான் அப்படியே குயிக்காக முடிச்சிடுறேன். சார், அர்ச்சனை அப்படின்றது கோயில் போனா சாமி பேர்ல பண்றோம், சிலர் சொந்த நம்ம பேர்ல பண்றோம்ல, அதுதான் சார். அதை யார் மேல பண்ணலாம், எப்படி பலன் கிடைக்கும், இதுதானே. அடுத்த வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க. பிரீத்தி கேட்கறதுக்கு நிறைய விளக்கம் சொல்றேன். வாய்ப்பளி தத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.